கேடிசிசி வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 மே 19 ஞாயிற்றுக்கிழமை மதியம் வானிலை ஆய்வறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. இந்த வானிலை அறிக்கையில் தமிழக கரையோரத்தில் உருவாக இருக்கும் காற்றழுத்த தாழ்வுநிலை மற்றும் அதனால் ஏற்பட போகும் மிக கனமழை, அதி கனமழை குறித்தான அப்டேட்ஸுடன் இந்த வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. இதனால் இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் கடந்த வாரம் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் கனமழை மற்றும் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை கொடுத்த மேலடுக்கு சுழற்சி ஆந்திர பகுதிகளில் நேற்று வரை நீடித்தது. தற்பொழுது அது செயலிழந்து நேற்று மற்றும் நேற்று முன்தினம் வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாக் ஜலசந்தி பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது டெல்டா மாவட்டங்களின் தரைப்பகுதிகளில் காற்று சுழற்சியாக நீடிக்கிறது. மேலும் இதுடன் இணைந்த சுழற்சியாக கேரளா மற்றும் தென் தமிழகத்தில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் நீடிக்கிறது. இந்த இரு காற்று சுழற்சிகளும் ஒன்றிணைந்து சற்று தீவிரமாக இன்று நள்ளிரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் தமிழக கடலோரத்தை ஒட்டி வந்து நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த காற்று சுழற்சியானது கீழடுக்கு சுழற்சியாக நாளை இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்தடுத்த வரும் நேரங்களில் இந்த கீழடுக்கு சுழற்சியானது மே 21ஆம் தேதி காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தென்மேற்கு பருவக்காற்றானது இன்று அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் துவங்கியுள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென்மேற்கு பருவமழை போன்ற மழை அமைப்பானது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதி கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது மே 20ஆம் தேதி முதல் மே 23ஆம் தேதிக்குள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த நேரத்தில் கேரளாவின் பரவலாகவும் கர்நாடகத்தின் தெற்கு உள் கர்நாடகா பகுதிகள் மற்றும் கர்நாடகா கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த காற்று சுழற்சி சரியாக எங்கு தீவிரமடைகிறதோ, காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறுகிறதோ அதற்கு வடகிழக்கு பருவமழை போன்ற மழைப்பொழிவு அமைப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திராவின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்த காற்று சுழற்சி தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் இடம் குறித்தான ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஆய்வு முடிவுகள் வரவிருக்கும் அறிக்கைகளில் தொடர்ந்து சமர்ப்பிக்கப்படும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் தற்பொழுது அடுத்த வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது தமிழக உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இந்த மழைப்பொழிவானது மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாகி இன்று நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவானது கேரள பகுதிகள் மற்றும் கர்நாடகா பகுதிகளுக்கு சென்று மிக கனமழையை அங்கு பதிவாக செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் இன்று காலை முதல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கடலோர பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை பதிவானது. காலை 11 மணிக்கு மேல் செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் கனமழை பதிவானது. சென்னையில் சில இடங்களில் தென் சென்னை பகுதிகளில் மழை பதிவானது. இந்த மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களில் இன்று இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மீண்டும் பரவலாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகும் பட்சத்தில் தமிழக கடலோரத்தை எந்த அளவுக்கு அது எட்டுகிறதோ அதற்கேற்றாற்போல்
மிக கனமழை அல்லது அதி கனமழையானது தமிழக வடகடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். மேலும் இதன் துல்லியத்தன்மைய வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு KTCC வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்வோம். ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்வோம். நன்றி.